உங்க பிசினஸ்ல எல்லா முடிவுகளும் நீங்களே எடுக்கிற மாதிரி இருக்கா? தினசரி பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன்ஸ் நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கா? எது சரி எது தப்பு அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது நீங்களே ஒரு பஞ்சாயத்து தலைவரா முடிவு சொல்ல வேண்டியிருக்கா? ஆமா இதுக்கு தான் நான் ஆண்டர்பிரினரா இருக்கேன் அப்படின்னு உங்க மனசுல ஓடலாம். இதுதான் ஆண்டர்பிரினரோட டைமை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரினராக இருந்து ஒரு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 8-9 மணி வரைக்கும் பிசினஸ்ல முழுசா இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னும் போது நாம் தீர்வும் சொல்ல பழகிடுறோம். இது ஒரு ஆண்டர்பிரினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஈகோ சாட்டிஸ்பாக்சன் இது கிடைக்குது. என்னாலதான் இந்த பிசினஸ் நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஈகோ திருப்தி அடைகிறதுனால மீண்டும் இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஒரு விஷியஸ் சைக்கிள், அதாவது ஒரு சுழல் மாதிரி. சின்ன பிரச்சனைகள் வருது, நம்ம முடிவு சொல்றோம். அப்ப நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, சார் தான் இருக்காரு முடிவு சொல்வாரு அப்படின்னு நாளைக்கு பிரச்சனை வரும்போது முடிவுக்காக வெயிட் பண்றாங்க. நம்ம டீம்ல இருக்க அத்தனை பேருமே அவங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஒரு பெரிய மகாராஜான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரெல்லாம் இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், யாரெல்லாம் இருந்தா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவலான மந்திரிகளும் உங்களுக்கு ஈக்குவலான தளபதிகளும் வேணும். அதை விட்டுட்டு நீங்களே சொல்யூஷனும் நீங்களே பஞ்சாயத்து தீர்ப்பும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி நிக்கிறவங்க அத்தனை பேரும் யாரங்கேவா தான் இருப்பாங்க. யாரங்கே அப்படின்னு கூப்பிட்ட உடனே யாரெல்லாம் நிற்பாங்கன்னு பாருங்களேன், பழைய காலத்து ராஜா கிட்ட. இப்ப நம்ம சிறந்த தலைவர்களாக வளரணும் அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டெலிகேஷன் என்ன? எதை டெலிகேட் பண்ணும்? முடிவெடுக்கும் அதிகாரத்தை நம்ம மேனேஜர்களுக்கு டெலிகேட் பண்ணிக்கணும். நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கரெக்டா யோசிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பிசினஸ் ஸ்கேல் பண்றதுக்கு மிகப்பெரிய தடையாகும். எங்க இருந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் கமிட்டி. நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர்ஸ், மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஒரு 4 பேர் இருந்து 7 பேர் வரைக்கும், இல்லை மேக்ஸிமம் சொன்னா ஒரு 8 பேர் வரைக்கும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கமிட்டியில ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கீங்க. ஆனா முடிவு உங்களோடது இல்லை, அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்க, அவங்கள கைட் பண்ணலாம். நீங்க முடிவெடுக்கும் போது யூ பிகம் அ சொல்யூஷன் மேன். அவங்களை நீங்க முடிவெடுக்க என்கரேஜ் பண்ணும்போது யூ பிகம் எ குவெஸ்சன் மேன். கேள்விகளால் அவங்களை யோசிக்க வைக்க போறீங்க, அவங்கள முடிவெடுக்க என்கரேஜ் பண்ண போறீங்க. அதன் மூலமா நீங்க திரும்பி பார்க்கும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு உங்க டீம்ல இருக்க அத்தனை பேருமே சிறந்த தளபதிகளாகவும் சிறந்த அமைச்சர்களாகவும் முடிவை ஸ்பான்டேனியஸா எடுப்பாங்க. அப்போ உங்களோட நேரம் 90% இந்த கம்பெனியில் தேவைப்படாது. நீங்க போய் பிசினஸ் அடுத்த லெவல் வளர்க்கறது எப்படின்னு யோசிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்க கம்பெனிலேயே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் யாரு? இந்த கேள்விக்கு நான் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க மாற்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த கட்டமா டெசிஷன் மேக்கிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்கள முடிவெடுக்க வைங்க. பிசினஸ் தன்னால வரும். தேங்க்யூ.